இவன் அதாவது இது எப்படின்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்ன்னா, இந்து கடவுள்களை எதிர்த்தா வந்து அவங்கள வெட்டி கொல்லணும். இவன் என்ன சொன்னான் சீமான்? பெண்களை கொலை செய்யறது குடிப்பெருமை கொலைன்னு சொன்னோம். இவங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறவங்க, இவனும் திராவிடத்தை எதிர்க்கிறவங்க. இவங்களும் தமிழை எதிர்க்கிறவங்க, சீமானும் தமிழை எதிர்க்கிறவங்க. ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல அவன் ஒண்ணும் தமிழெல்லாம் ஒண்ணும் வளர்க்கல. தமிழுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவன் ஒண்ணும் போய் போராட்டம் பண்ணல. இதுவரைக்கும் எதுக்காவது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசை எதிர்த்து இவன் காட்டமா போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்திருக்கீங்களா? காட்டமாக நான் கேட்கறது. சித்தாந்த ரீதியாக வலுவாக இவன் எதிர்த்து என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? கிடையாது. இப்ப ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை. ரெண்டும் அடுத்தவர்களை அழித்து உயிர் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள். அப்ப திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது வந்து இவங்களுக்கு அதிமுக வரல. திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது திமுக தான் வருது. அப்ப திமுக எதிர்ப்பாளர்கள், கலைஞர் எதிர்ப்பாளர்கள், பெரியார் எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சேர்றாங்க. இப்ப இவங்க திமுக வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அரசியல் இருக்கு. ஆனால் சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா தானே இருக்காரு. நான் வந்து தனித்து தான் போட்டியிட போறேன். நேரடியாகவே போய் சேர்றது வேற, மறைமுகமாக வேலை செய்யறது அப்படிங்கறது. சீமான் அப்படிங்கிற கட்சி நடத்துறது காரணமே கட்சி வந்து வளர்த்தெடுக்கணும், ஒரு தேர்தல் வெற்றி பெறணும், அதன் மூலியமாக தமிழ் தேசியத்தை அமைக்கணுங்கிறதுலாம் உனக்கு வந்து குறிக்கோள் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதே அந்த கட்சிக்கு எதிராக இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவா ஒரு ஆளை நிறுத்தி வசூல் பண்றது. இப்படி வேலைதான், வசூல் பண்ற வேலையை தான் இவன் தேர்தலுக்காக பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணுவான்? நான் நேர்ல போய் சேர்ந்தேன்னா வந்து எங்க ஆளுங்களே கோச்சுப்பாங்க. ஆனா அவன் சொல்லிவிட்டானேங்க, மோடி நல்லவர், அண்ணாமலை நல்லவர் அப்படின்லாம் அவன் பகிரங்கமா சொல்லிவிட்டான். மோடி தமிழையே வளர்க்கிறவர்லாம் அப்புறமா போய் கேவலமா பேசிவிட்டான். இதை விட வேற என்ன உங்களுக்கு நேரடியா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும்? தமிழ்நாட்டுல யாருமே செய்யாதத வந்து சீமான் செய்திருக்காரு. பெரியாரை வந்து பாஜகவே இவ்வளவு அளவுக்கு துணிந்து எதிர்க்காத சூழ்நிலையில பெரியாரை எதிர்த்து இது பெரியார் மண்ணுல பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னோவேட்டிவ் பாலிடிக்ஸை வந்து தமிழகத்துல முன்னெடுத்துக்கூடிய ஆள் தான் சீமான் அப்படின்னு குருமூர்த்தி கூட புகழாரம் சுட்டுறாரு இல்லையா? சொன்னல சூத்திர சங்கி எவ்வளவு ஆபத்தானவன். பார்ப்பன சங்கியோட சீமான் போன்ற சூத்திர சங்கிகள் மிக ஆபத்தானவர்கள். அவங்களே சொல்றாங்க பாருங்க, நாங்க கூட இந்த அளவுக்கு பெரியார காட்டமா எதிர்க்கல, ஆனா இவன் எதிர்க்கிறான். நீங்க என்னகிட்ட டைரக்டா வந்து மோதி இருக்கீங்க. ஆரிய பிராமணர்கள் பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ என்னைக்கு டைரக்டா வந்து சண்டை போட்டிருக்க? உன்னோட அடியாள் மூலியமா தானே வந்திருக்க.